பேலியோ டயட் அப்படிங்கிறது கற்காலத்தில் மனிதன் சாப்பிட்ட உணவு. இறைச்சி, முட்டை, காய்கறி இது மூன்றும் அடங்கிய கற்காலத்தில் விவசாய காலகட்ட உணவுகள் எதுவுமே இல்லாத உணவு தான் பேலியோ டயட். பேலியோ டயட் மூலம் சர்க்கரை வியாதிக்கான தீர்வு என்பது, சர்க்கரை வியாதி எப்படி வருதுன்னா, நீங்கள் மருத்துவரை கேட்டாலே அவர் சொல்லுவார், அரிசி, கோதுமை இவற்றில் கார்போஹைட்ரேட்ஸ் எனப்படும் மாவுச்சத்து இருக்கிறது. அதனால் நீங்கள் அரிசி ஒரு இட்லி 5 இட்லி சாப்பிட்றீங்க காலை உணவாக, எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலும் சரி, அதை சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் இட்லியில் இருக்கிற அந்த மாவுச்சத்து எனப்படும் கார்போஹைட்ரேட்ஸ் உங்கள் ரத்தத்தில் கலந்து குளுக்கோஸாக மாறி உங்கள் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவுகளை ஏற்றும். இதனால் உங்கள் ஃபாஸ்டிங் சுகர் 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இட்லி சாப்பிட்டோன்னா அது 200 மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ரத்தம் உடல் இன்சுலினை உற்பத்தி செய்து அந்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரும். இப்படி தொடர்ந்து நாள்பட காலை, மதியம், இரவு 3 வேளையும் நீங்கள் அரிசி, கோதுமை, அது போக பிற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளான பருப்புகள், பயிர்கள் இவற்றை எடுப்பதால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்கள் உடல் தொடர்ந்து இன்சுலினை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. இதனால் ஒரு கட்டத்தில் உங்கள் கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் பழுதடைந்து இன்சுலின் உற்பத்தி குறைந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்கள், 50 வருஷம் ஒருத்தர் இருக்கிறாங்க, 50 வருஷத்தில் ஒரு சர்க்கரை வருதுன்னா 50 வருஷமாக அவங்க எத்தனை ஸ்வீட் சாப்பிட்ருப்பாங்க, எத்தனை அரிசி, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. கணக்கு வழக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பீட்டா செல் இதனால் தொடர்ந்து இன்சுலின் உற்பத்தி செய்து செய்து களைப்படைந்து சோர்வடைந்து பீட்டா செல்கள் அழிந்து இன்சுலின் உற்பத்தி நின்று விடுகிறது. இந்த சூழலை நாம் சர்க்கரை வியாதி என அழைக்கிறோம். இதனால் செயற்கையாக ஊசி மூலம் இன்சுலினை ஏற்றும் நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் இதில் பேலியோ டயட்டில் என்ன நன்மைன்னா, நீங்கள் இறைச்சி சாப்பிட்றீங்க, நீங்கள் முட்டை எடுக்கிறீங்க, நீங்கள் காலை உணவாக இட்லிக்கு பதிலாக 5 முட்டை எடுத்தீங்கன்னா இதனால் உங்கள் ரத்த சர்க்கரை அளவு ஒரு துளியும் கூட ஏறாது. ஏன்னா முட்டையில் மாவுச்சத்து என்கிற விஷயமே கிடையாது. முட்டையில் இருப்பது முழுக்க புரதம் மற்றும் கொழுப்பு. இது இரண்டுமே ரத்தத்தில் இன்சுலின் அளவை ஏற்றாது. அதனால் உங்கள் கணையத்திற்கு இன்சுலினை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அல்லது மிக மிக குறைந்த அளவு இன்சுலினையே அது உற்பத்தி செய்ய நேர்கிறது. 3 வேளையுமே இப்படி நீங்கள் உங்கள் உணவை பேலிய உணவாக மாற்றிக்கொண்டால் உங்கள் கணையத்திற்கு மிக பெரும் அளவில் ஓய்வு கிடைக்கும். உற்பத்தி செய்ய வேண்டிய இன்சுலின் அளவு மிக மிக குறைந்துவிடும். தொடர்ந்து இதை நீங்கள் ஒரு 3 மாதம் நீங்கள் அனைவரும் நாங்கள் வலியுறுத்துவது குறைந்தது 100 நாட்களாவது பேலியோ டயட்டை நீங்கள் எந்த சீட்டிங்கும் இல்லாமல் எடுக்கணும் என்பது தான். தொடர்ந்து 3 மாதங்கள் நீங்கள் இதை செய்கையில் உங்கள் ஃபாஸ்டிங் சுகர் என்பது எத்தனையாக இருந்தாலும் அது 100க்கு கீழ் போய்விடும்.